ஸ்ரீதர ஐயாவாள். ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் 300 வருடங்களுக்கு முன் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இவர் ஒரு தெலுங்கு பிராமணர். சிவ பூஜை செய்து கிருஷ்ணரையே நினைத்துக் கொண்டிருப்பவர். பகவானே இவரது பக்தியை பரிச்சயம் செய்ய பார்க்கிறார். கார்த்திகை அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு படைப்பதற்காக அக்காலத்திலேயே தயார் செய்து கொண்டிருந்த தருணம். அந்நாளில் மதியம் ஸ்நானம் செய்வதற்காக கங்கை ஆற்றிற்கு சென்றார். போகும் வழியில் ஒருவர் பசியால் துடித்துக் கொண்டிருக்க இவர் அவரை பார்க்கிறார். அவர் தாழ்ந்த குணத்தைச் சேர்ந்தவர். இவர் உயர் குலத்தினராக இருந்தாலும் அவரை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று முன்னோர்களுக்காக வைத்திருந்த பதார்த்தங்களை கொடுத்து சாப்பிடச் சொல்கிறார். வஸ்திரத்தையும் தானமாக கொடுக்கிறார். இதனை கண்ணுற்ற அவர் குல பிராமணர்கள், என்ன பிராமணர் ஐயா நீ, என்ன காரியம் செய்தீர் என்று அனைவரும் இவரை கேட்க, கங்கைக்கு ஸ்நானம் செய்து உன் பாவத்தை போக்கி கொண்டு வந்து முன்னோர்களுக்கு நீ செய்யலாம், உடனே கங்கைக்கு சென்று ஸ்நானம் செய்துவா என்று அனுப்பிவிடுகிறார்கள். கங்கைக்கு செல்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அப்பொழுது வண்டி வாகனங்களும் கிடையாது. உடனே தனது கொல்லைப்புறத்தில் இருந்த கிணற்றிற்கு செல்கிறார். அங்கு சென்று கிணற்றை பார்த்து 8 ஸ்லோகங்களை கங்கையை வேண்டி அழைக்கிறார். உடனே கங்கை நீரானது பொங்கி கிணற்றின் வழியாக ஊர் முழுவதும் நிறைகிறது. ஊரே கங்கை நீரில் தத்தளிக்கிறது. மக்கள் எல்லாம் என்ன செய்வதென்று தடுமாறி நிற்கின்றனர். ஸ்ரீதர ஐயாவாளை நாடி வருகின்றனர். இவரை வேண்டி நிற்கின்றனர். ஸ்ரீதர ஐயாவாலும், அம்மா வந்த வழியே செல்லுங்கள் என்று கூற, கங்கை நீரானது வந்த வழியே கிணற்றுக்குள் அடங்குகிறது. இந்நாள் கார்த்திகை அமாவாசை என்று நடந்த நிகழ்வு. இன்றும் ஒவ்வொரு கார்த்திகை அமாவாசை தினத்தன்றும் அந்த கிணற்றில் நீர் பொங்குவது போன்று நிறையாக இருக்குமா. அந்நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்று கிணற்றில் புனித நீராடுகிறார்கள். அருகிலுள்ள ஆற்றில் ஸ்நானம் செய்து அங்கிருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு ஐயாவாள் மடத்திற்கு சென்று கிணற்றில் புனித நீராடுகின்றனர். இது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இவ்வாண்டும் கார்த்திகை அமாவாசை தினத்தன்று ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று கங்கா ஸ்நானம் செய்தனர். அங்கேயே அன்னதானமும் நடக்கிறது. அந்நிகழ்வுக்கான சில படங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஐயாவாள் நிகழ்த்திய இந்த அற்புத நிகழ்வு, கங்கை நீரை கிணற்றில் கொண்டு வந்த அந்த நாளில் சாயங்காலம் திருவிடைமருதூர் சுவாமி தரிசனம் செய்ய செல்கிறார். எப்போதும் இவர் அருகில் உள்ள திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசிப்பது வழக்கம். அன்றும் கார்த்திகை அமாவாசை என்றும் மாலை நேரத்தில் தரிசனம் செய்த செல்கிறார். அங்கே வடை, எள்ளுருண்டை போன்ற பதார்த்தங்கள் சன்னிதானத்தின் மூலஸ்தானத்தில் உள்ளது. அப்போதுதான் ஐயாவாள் உணர்கிறார், தன்னிடம் பசியால் துடித்தவர் சிவபிரானே
என்று உணர்கிறார். தன்னை பரீட்சை செய்வதற்காகவே இறைவன் வந்திருக்கிறார், நாம் அந்த பரீட்சையில் தேர்ந்துவிட்டோம் என்று மனம் நெகிழ்ந்து போகிறார். பிராமணராக இருந்தாலும் சிவனை வேண்டி நின்றவர். ஹரியும் சிவனும் ஒன்று என்ற வழியில் நின்றவர். நம் தமிழகத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள இந்த கங்கா ஸ்நானத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய கார்த்திகை அமாவாசை தினத்தில் சென்று நாமும் நீராடி புனிதம் பெறுவோம். நன்றி. This video sponsored by BuyMode. This is mobile app application. BuyMode e-shopping app is one of the online shopping now available on Play Store and App Store. BuyMode mobile app நம்ம e-shopping பண்றதுக்காக பயன்படுத்தலாம். இப்ப நியூவா எல்லா பிளே ஸ்டோர்லயும் கிடைக்குது, ஆப் ஸ்டோர்லயும் கிடைக்குது. நாம வாங்குற ஆன்லைன் இ-ஷாப்பிங் ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர், கேஷ்பேக், ரிவார்ட் பாயிண்ட்ஸ், இன்னும் பல சலுகைகள் தராங்க. அது மட்டும் இல்ல, நாம வெளியில வாங்குற பிரைஸை விட கம்மியாவும் இருக்கு. இத நான் சொல்லி வாங்க வேண்டாம், நீங்களே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி சர்ச் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா பிரைஸ் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. BuyMode ஆன்லைன் ஷாப்பிங் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை தட்டுங்க.